Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அரசுமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தினுடைய 28வது நோன்பினை நோன்பதற்கு சஹர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அடியார்களை இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவர்கள் கேட்பதை கொடுப்பதற்கும் இருக்கின்ற ஒரு நேரம் இரவினுடைய இந்த 3வது பகுதி. எனவே நாங்கள் கேட்கின்ற, நாங்கள் ஆசை வைக்கின்ற, நாங்கள் பாவங்களை சொல்லி அழுகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுடைய தேவைகளை, பாவங்களை மன்னித்து நிறைவேற்றி அருள் புரிகின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கக்கூடாதா? யா அல்லாஹ், அப்படியே எங்களுடைய தேவைகளை, ஆசைகளை நிறைவேற்றி எங்களுக்கு அருள் புரிவாயாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் ஞாபகம் இருக்கும், மஹ்ஷர் மைதானம் அது எப்படிப்பட்ட ஒரு நிலம், எப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டிருக்கிறது. அதிலே மக்கள் எல்லோரும் அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பை ஏற்று ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த இடத்திலே சூரியன் மனிதர்களாகிய எங்களுடைய தலைகளுக்கு மேலால் ஒரு சால் அல்லது ஒரு முழம் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல கண்களுக்கு சுருமாவிடக்கூடிய ஒரு சின்னதொரு குச்சை போன்ற அளவுக்கு ஒரு தூரம் இருக்கும். அந்த அளவு தூரத்திலே சூரியன் இருக்கின்ற நேரத்திலே யார் யார் எந்தெந்த நன்மைகளை செய்தார்களோ அவரவர்களுக்கு அதற்குரிய கூலிகள் கிடைத்து அந்த சூரியனுடைய கடுமையான வெப்பத்திலே இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தினுடைய கட்டளைகளை மறந்து அவனுக்கு இணை வைத்து அவனுடைய வாழ்க்கை போக்கு, அவன் விரும்புகின்ற வாழ்க்கை கேட்ப உலகத்திலே வாழாத இருந்தவர்களுக்கு அவர்களுடைய அந்த பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையால் அவர்கள் கணுக்கால் வரைக்கும், முழங்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், வாய் வரைக்கும், ஏன் அதையும் தாண்டி அவர்கள் அந்த வியர்வையிலே அப்படியே மூழ்கி போய் இருப்பார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த நிலைமையிலே இருந்து சிலரை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய தனிப்பெரும் அருளின் காரணமாக, ரஹ்மத்தின் காரணமாக அவன் சிலருக்கு நிழல் கொடுத்து அவர்களை பாதுகாப்பான். அந்த நிழல் கொடுக்கின்ற கூட்டத்திலே நாங்கள் இருந்துவிடக் கூடாதா என்பதை ஆரம்பமாக நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். 7 கூட்டத்தினர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய தனிப்பெரும் அருளினால் பாதுகாக்கின்றான் என்று சொன்னால், சூரியனுடைய அந்த வெப்பத்திலே இருந்து, அந்த சூட்டிலே இருந்து, அந்த எரிகின்ற நிலையிலே இருந்து பாதுகாக்கின்றான் என்றிருந்தால் நானும் நீங்களும் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த 7 கூட்டத்திலும் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த 7 கூட்டத்திலும் ஏதோ ஒரு வகையிலே இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் குறைந்தது, ஆக குறைந்தது நானும் நீங்களும் ஒரு கூட்டத்திலேயாவது இருக்கக்கூடாதா என்று நாங்கள் யோசனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த ஒரு கூட்டத்திலேயாவது நாங்கள் இருந்து அந்த கடுமையான மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த சூரியனுடைய வெப்பத்திலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையிலே அந்த 7 கூட்டங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லக்கூடிய புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தங்களிலே சஹீஹான, மிக சஹீஹான ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹு யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு.
அந்த நேரத்திலே 7 கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா எந்த நிழலும் இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே அவனுடைய நிழலிலே அவன் நிழல் வழங்குகின்றான் என்று அல்லாஹ் தஆலா அந்த நிழலை வழங்குகின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே முதலாவது கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுன் ஆதில், நேர்மையான தலைவன். நேர்மையான தலைவன் என்கின்றது அன்புக்குரியவர்களே யார் என்றால் அவன் ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருக்கலாம், ஒரு கிராமத்தினுடைய தலைவனாக இருக்கலாம், ஒரு வீட்டினுடைய தலைவனாக ஒரு தந்தையாக இருக்கலாம், ஒரு சமூகத்திலே ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் தலைமைத்துவத்தை ஏற்று நடக்கின்ற பொழுது அதிலே மிக நேர்மையாக, நீதியாக, நயவஞ்சகத்தனம் இல்லாமல், மற்றவர்களை ஏமாற்றுகின்ற தன்மை இல்லாமல், மற்றவர்களுடைய முகஸ்துதியை எதிர்பார்த்தவனாக இல்லாமல் நேர்மையாக நடந்து வாழுகின்ற அந்த மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இமாமுன் ஆதில், அவன் மிகச் சரியான முறையிலே தன்னுடைய அந்த பணியை நிறைவேற்றியதன் காரணமாக அவன் மறுமை நாளிலே அந்த நிழலை, அல்லாஹ்வுடைய அந்த பிரத்யேகமான நிழலை அடைந்து கொள்கின்ற வாய்ப்பை அடைந்து கொள்கின்றான் என்று நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். எனவே நான் சொன்னது போல தந்தைமார்கள் இருக்கிறோம், அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம், தலைமைத்துவம் தாங்குகின்றவர்கள் இருக்கிறோம். எங்களை அதிலே அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி ஒரு வாலிபன் என்று சொன்னார்கள். வாலிப வயது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஷைத்தான் வழிகெடுத்துவதற்கு மிக லேசாக இருக்கின்ற ஒரு வயதுதான் வாலிப வயது. இந்த வாலிப வயதை பற்றி நிறைய ஹதீஸ்களை நாங்கள் படிக்கின்றோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அவர்களை தூண்டுகின்ற வகையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களிலே மிக அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வருகின்றார்கள். நீங்கள் உங்களை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய வணக்கத்திலே, அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகத்திலே, அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையிலே, அல்லாஹ் தஆலாவுக்கு பயப்பட்டவர்களாக தன்னுடைய வாலிபத்தை கழிக்கின்ற வாலிபர்கள் நீங்கள் சகோதரர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறீர்கள், வாலிபர்களாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நாங்கள் மறுமை நாள் அந்த மஹ்ஷரிலே அந்த சூரியனுடைய கடுமையான அந்த வெயிலில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. எனவே அதுதான் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளி வாசல்கள் என்பது நானும் நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண இடங்கள் கிடையாது. அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்றோம், அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகைகள், தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய மனிதர்கள், அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களும் மறுமை நாளிலே அந்த அந்த அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான நிழலினை அடைந்து கொள்வதற்கு தகுதி பெற்றவர்கள். எனவே பள்ளிவாசலுக்கு அழைப்பு விட்டால், பள்ளிவாசலிலே அதான் சொல்லப்பட்டால், தொழுகை நிறைவேற்றுகின்ற காரியங்களாக இருக்கலாம், மற்றும் நேரங்களிலே பள்ளிவாசலுடன் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த என்னுடைய அந்த தொடர்பானது எனக்கு மஹ்ஷர் மைதானத்திலே அந்த நிழலை பெற்றுத் தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்றிருந்தால் நான் நீங்களும் இதற்கும் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்ன வாலிபர்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், மூன்றாவது சொல்கின்ற இந்த பள்ளியுடன் தொடர்படுகின்றவர்களாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த நிழலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அது மூன்றாவது வகையானது. நான்காவதாக சொன்னார்கள், ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வதஃபர்ரக அலைஹி, இரண்டு பேர்கள், இரண்டு முஸ்லிமான சகோதரர்கள், இவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அன்பு கொண்டவர்கள். அவர்களுடைய அன்பு, இரக்கம், பாசம் பணத்தை கொண்டாக இருக்காது, அவருடைய தகைமைகளை கொண்டிருக்காது, குடும்பத்தை கொண்டிருக்காது, வேறு எதனை கொண்டிருக்காது. எனக்கும் இந்த சகோதரருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த அன்பு, இரக்கம், பாசம் எதனை கொண்டிருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும். அதே நேரம் இந்த அன்பை, இந்த பாசத்தை நாங்கள் துண்டித்துக் கொள்வோம், இல்லாமல் செய்துவோம். உன்னுடன் எனக்கு என்ன தொடர்பு வேண்டும் என்றெல்லாம் அவர்களை நாங்கள் ஓரமாக்கி வைப்பதற்கான காரணமும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு புறம்பாக நடக்கிறீர்கள். உங்களுக்கும் தொழுகை இல்லாதவனுக்கும், அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வனுக்கும், உனக்கும் எனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் எனக்கும் என்ன மஹப்பத் என்று பிரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் நான்காவது வகையாக
ரஜுலானி தஹாபா பில்லாஹி, அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அன்பு வைத்தவர்கள், இரக்கம் வைத்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இரக்கத்தை வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய பிரிவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பேரிலே இருக்கும். எனவே அவர்களும் அந்த நிழலை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மீண்டும் சொன்னார்கள், அடுத்தாக சொன்னார்கள், ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ஸாத்து மன்ஸபின் வ ஜமால் ஃபகால் இன்னி அஹாஃபுல்லாஹ். ஒரு கண்ணியம், மதிப்பு, குடும்ப அந்தஸ்து, கௌரவம் உள்ள ஒரு பெண், ஒரு வாலிபனை, ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை தேவையற்ற விபச்சாரத்துக்காக வேண்டி, மோசமாக நடந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண் அழைக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றான், அந்த ஈமான் உள்ள மனிதன் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எனக்கு அல்லாஹ்வை பயம் இருக்குது, நீ கூப்பிடுற மாதிரி இடையில் நடந்து கொள்வதற்கு முடியாது என்று சொல்லுகின்ற அந்த மனிதனையும், அந்த இறை அச்சமுள்ள அந்த இபாதத்துள்ள மனிதனையும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவரும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த நிழலிலே அவர்கள் நிழல் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக சொன்னார்கள். இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக எங்களுடைய பேஸ்புக்குகளிலே, வாட்ஸ்அப்புகளிலே அல்லது நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே சிலருடன் சிலர் தொடர்பட்டு மோசமான நடத்தைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக வாலிப சகோதரருடைய கைகளில் இருக்கின்ற போன்கள் அதற்கு காரணமாக இருக்கிறதை காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதிலே இருந்து தவிர்த்து கொள்கின்ற காரணம் எல்லாம், காலம் எல்லாம், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்கின்ற காலம் எல்லாம் நாங்கள் மறுமையிலே அந்த நிழலை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு முடியுமாக இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆரம்ப காலங்களில் நாம் இப்படியெல்லாம் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகிறது. ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது கூடுதலாக இருக்கின்ற நேரத்திலே எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட்டு நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எனவே அந்த பயம் எனக்கு மறுமையிலே அந்த நிழலை பெற்றுத்தவ காரணமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், அடுத்ததாக சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. தன்னுடைய வலது கரத்தினால் ஒரு தர்மத்தை செய்கின்ற ஒரு மனிதன் வலது கரத்தால தர்மத்தை செய்கின்ற பொழுது அவருடைய இடது கைக்கு கூட தெரியாமல் இருக்கும். இடது கைக்கு கூட தெரியாமல் இருக்கும். எந்த அளவு கண்டால் இதனை சஹாபாக்கள் செய்வார்கள். சதக்காக்கள் செய்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே வீட்டு வாசல்களை கொண்டு வைத்து விட்டு வருவார்களாம். நான் இந்த உணவை சாப்பாட்டை கொடுத்தது யார் என்று கூட தெரியப்படாது, வாங்கினவருக்கு தெரியக்கூடாது என்கின்ற அளவிலே அப்படி செய்வார்களாம். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? குருடான சஹாபாக்களை தேடி அவர்களுக்கு அதனை கொடுப்பார்களாம். ஏனென்றால் அவருக்கு நான் யார் என்ற முகம் கூட தெரியக்கூடாது என்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சதக்கா செய்வார்கள். ஆனால் இன்று தலைகீழாக மாறிவிட்டிருக்கின்ற நிலை அன்புக்குரியவர்களே. எனவே ஞாபகத்திலே கொள்ள வேண்டும், வலது கையால் சதக்கா செய்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்கின்ற பொழுது அது என்னுடைய இடது கைக்கு கூட தெரியக்கூடாத அளவுக்கு அந்த சதக்காவை மறைவாக கொடுக்கின்ற மனிதர்களுக்கு அந்த நாங்கள் சொன்ன மாஷர் மைதானத்திலே எந்த நிழலும் இல்லாத நேரத்திலே நிழல் கொடுக்கக்கூடிய, நிழல் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த நிலையை கூட நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன். அல்லாஹ் தஆலாவை தனிமையாக இருந்து ஜிக்ர் செய்தவர்கள், ஞாபகப்படுத்தியவர்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இரவு நேரத்திலே அவர்கள் தனியாக இருந்து அழுவார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் சொன்னாலே தவிர யாருக்கும் தெரியாது. அவர்களிடத்திலே கேட்டால் நன்றியுடைய ஒரு அடியானாக இருக்கக்கூடாது என்று அழுவார்கள். சில குர்ஆன் சூறாக்களை, சூரத்துல் பலத் போன்ற சில சூறாக்களை ஓதுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் எப்படி வரும் என்றால், ஒரு சட்டியிலே அல்லது ஒரு முட்டியிலே தண்ணி கொதிக்க வைக்கப்படுகின்ற பொழுது அந்த இறைச்சல் சத்தம், தண்ணி இறைகின்ற அந்த சத்தம், அதுபோன்று சத்தம் வரும் என்று சஹாபாக்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள். அந்த அளவு தூரத்துக்கு தனிமையாக இருந்து கொண்டு அவர்கள் அழுவார்கள். எனவே இரவு நேரத்திலே ரப்புல் இஸ்ஸத்துக்கு மட்டும் வேறு யாருக்கும் தெரியாத அமைப்பிலே நான் எழுப்பி இருந்து கண்ணீர் வடித்து அழுது துஆ கேட்கின்ற ஒரு மனிதன் நான் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுக்கு அந்த நிழலை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த 7 கூட்டங்களில் இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் மனதிலே கையை வைத்து யோசித்து பார்த்தால் குறைந்தது இந்த 7 கூட்டங்களிலே ஒரு 3-4 கூட்டங்களிலே நேரடியாக மிக சிம்பிளாக, மிக இலேசாக எனக்கு உங்களுக்கும் மூமினான சகோதர சகோதரிகளுக்கு இந்த கூட்டங்களுக்குள்ளே நுழைந்து கொள்ள முடியும். ஏன் ஒரு கூட்டத்திலே
எப்படியாவது நானும் நீங்களும் இல்லாமல் இருப்பது என்பது மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாதுகாக்க வேண்டும். அந்த நிழலை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பினை எங்களை விட்டும் நீங்க செய்யும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய நிலையை பற்றி நாங்கள் சொல்கின்ற அதே நேரம் மற்றொரு முக்கியமான நிலைதான் கேள்வி கணக்கு கேட்பது என்பதை இன்றைய தினம் ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் நேற்று சொன்னது போல 50,000 வருடங்கள் 60,000 வருடங்கள் அது மஹ்ஷருடைய நிலைப்பாடு. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே லுஹர் தொழுகைக்கும் அஸர் தொழுகைக்கும் இடையிலாக இருக்கின்ற அந்த கொஞ்ச நேரம் தான் மஹ்ஷர் மைதானத்துடைய காலமாக இருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன செய்கின்றான் தெரியுமா? கேள்வி கணக்கு கேட்கின்ற நிலைமையை ஏற்படுத்துவான், எங்களிடத்தில் விசாரிப்பான். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல்வேறுபட்ட இடங்களிலே இதனை பற்றி சொல்கின்றான். லியஜ்ஸி அல்லாஹு குல்லு நஃப்ஸின் மா கஸபத் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். ஒவ்வொருவரும் தாங்கள் சம்பாதித்ததை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அவர்களுக்கான கூலி கொடுப்பதற்காக வேண்டி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். ஏனென்றால் இந்த உலகம் என்பது நாங்கள் செயல்படுகின்ற உலகம். இந்த உலகம் என்பது நன்மைகளை சேகரிக்கின்ற உலகம். மறுமை என்பது அதனை விசாரித்து அதற்கு கூலி தருகின்ற இடமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மறுமையிலே எங்களை கொண்டு விசாரிப்பார். இப்படியாக விசாரணை நடத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே மனிதர்களை 4 கூட்டங்களாக குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. 4 விதமானவர்களாக மனிதர்களை குறிப்பிட்டு 4 விதமான பிரிவினர்களாக பிரித்து கேள்வி கேட்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அதிகமான சந்தர்ப்பங்களை நாங்கள் அதனை விளக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கேள்வி கணக்கிலே முதலாவதாக வருகின்றவர்கள், அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு அவருடைய பட்டோலைகள் கொடுக்கப்படுகின்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்கின்றார்கள். இன்னல்லதீன கஃபரு வஸலமு லம் யகுனுல்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தஹும் தரீகன் இல்லா தரீக ஜஹன்னம் காலிதீன ஃபீஹா அபதா கண்டு இந்த கேள்வி கணக்கு கேட்கின்றதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள். அதிலே முதலாவது வகையினை சொல்கின்ற பொழுது அவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாதவர்களாக சுவர்க்கத்திலே நுழைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யதுகுல் ஜன்னத மின் உம்மத்தி 70 அல்ஃபன் பிகைரி ஹிசாபின் ஹுமுல்லதீன லா யக்துபூன் வலா யஸ்தரிகூன் வலா யததய்யரூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த கேள்வியுமே இல்லாமல் சுவர்க்கத்திலே போவதற்கு 70,000 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க கூடாது என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தெரியும் குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, அதே போன்று சகுனம் பார்ப்பது, மற்றவர்களிடத்திலே தனக்கு ஏற்படுகின்ற நோயை, அதாவது நாங்கள் இங்கே சொல்ல வருவது மருந்தெடுப்பதை அல்ல, வேறு யாரிடத்திலே தாயத்து கட்டுவது, இது போன்ற விடயங்களிலே நோய்க்கு மருந்து தேடுகின்ற, அதாவது குறி பார்ப்பது, நேரம் பார்ப்பது, மற்றவர்களிடத்திலே அதற்குரிய சகுனம் கேட்பது போன்ற இந்த சாஸ்திரம் பார்ப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றவர்களை தவிர என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை எங்களுக்கு நடப்பது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இல்லாமல் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியாக இல்லாமல் இருந்த மனிதர்கள் 70,000 பேர்களை, அந்த 70,000 பேர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த ஒவ்வொருவரும் இன்னும் 70,000 பேர்களை சுவனத்துக்கு எந்த கேள்வி கணக்குகளும் இல்லாமல் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குகின்றார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இதில் முந்திக் கொண்டார்கள். பல சஹாபாக்கள் முந்திக் கொண்ட நேரத்திலே ஒரே ஒரு சஹாபி உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும், யா ரசூலல்லாஹ், நாம் அந்த மனிதர்கள் இருக்கக்கூடாதா என்று அந்த பெயர் பட்டியலில் முதலாக பெயரை போட்டுக் கொண்ட மனிதராக நாங்கள் காண்கின்றோம். இரண்டாவது வகையினர் அன்புக்குரியவர்களே, தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை சேவைகளை செய்து ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நன்மைகளை செய்திருப்பார்கள், தீமைகளை செய்திருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஏன் கேள்வி கணக்கு கேட்கிறான் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ் தஆலா கேட்பான், மனிதனை பார்த்து கேட்கிற நேரம், நீ இப்படியெல்லாம் பிழை செஞ்சீங்களே, இப்படியெல்லாம் மாற்றம் செஞ்சீங்களே, இந்த ஹராமான வேலைகளை செய்தீர்களே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது, ஆம் நான் செய்தேன் யா அல்லாஹ், நான் செய்தேன் அந்த பாவத்தை என்று அந்த மனிதரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்வான் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நான் நீ உலகத்திலே செய்த பாவங்களை மறைத்திருந்தேன், நீங்கள் செய்த பாவத்தை நான் மறைச்சிருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறது தெரியுமா? உனக்கு இந்த மறுமையில உங்களோட பாவத்தை மறைக்கிறதல்ல, உங்களுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பு தருகிறேன் என்று மன்னிக்க
கேட்கப்படுகின்ற மனிதர்கள் கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆரம்பமாக சொன்ன இந்த கேள்வி கணக்கும் இல்லாதவர்களை பற்றி ஸல்லல்லாஹு சொல்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த ஓலை, நன்மை தீமை எழுதப்பட்ட ஓலையை இப்படியாக கையில், இதுதான் அப்பா உன்னுடைய நன்மை தீமை எழுதப்பட்ட ஓலை, இதுதான் பட்டோலை, இதுதான், ஆனா உன்னை கையில இதை வாசிக்கிறதுக்கு கூட நாங்க தரமாட்டோம், நீ அப்படியே சுவர்க்கத்துக்கு போய்விடு என்று அப்படி அந்த முதலாவது கூட்டம் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள் செல்வதற்கான அனுமதிக்கப்பட்ட கூட்டம். இரண்டாவது கூட்டத்தை பொறுத்தவரையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும், சொல்லப்படும். அவர் தன்னுடைய பாவத்தை உணர்வார், நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது, உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்து வைத்திருந்தேன், இப்பொழுது உனது பாவத்தை நான் அதனை மன்னிக்கிறேன், எனவே இப்பொழுது நீங்கள் சுவனத்துக்கு செல்லலாம் என்று இரண்டாவது கூட்டம் ஈமான் இருக்கின்ற கூட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது கூட்டத்தை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆறாம் வாசிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், அவர்கள் நன்மையும் தீமையும் இரண்டும் சமனாக இருக்கின்ற சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு பேர் ஆராப் என்பது குர்ஆனில் ஒரு பெரிய சூறாவே இருக்கின்றது. அவர்கள் நன்மை செய்திருப்பார்கள், தீமையும் சமனாக செய்திருப்பார்கள். அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சுவர்க்கத்தை பார்ப்பார்கள். அவர்கள் சுவர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்வார்கள், ஆனால் சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்காது. நரவாசிகளை அவர்கள் பார்ப்பார்கள், நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள், நரகத்திலே அவர்கள் போடப்பட மாட்டார்கள். இப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. எனவே இப்படியான ஒரு கூட்டம், அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற கூட்டம் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படியான ஒரு மூன்றாவது கூட்டம் இருக்கின்றது. நான்காவது கூட்டம் இந்த எல்லாவற்றையும் தாண்டியதாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், மறுமையை ஏற்றுக்கொள்ளாமல், நம்பிக்கை வைக்காமல், இந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாமல் முழுக்க காஃபிர்களாக, முஷ்ரிக்குகளாக, பாவம் செய்தவர்களாக, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக வாழுகின்றவர்களை பொறுத்தவரையிலே மிக கடுமையான கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டு அவர்களிடத்திலே அந்த கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைகீழாக, தலையை அப்படியே தொங்க போட்டவர்களாக, அவருடைய கைகளை அப்படி கோபத்தினால், அவர்கள் கவலையினால் கடித்தவர்களாக, அவர்கள் மிக கஷ்டப்பட்டவர்களாக இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் இல்லாமல், வெற்றியும் இல்லாமல் நரகத்துக்கென்று அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற மனிதர்களாக இருப்பார்கள். அவருடைய அந்த கேள்விகள் கடுமையானதாக இருக்கும் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே மறுமை நாளிலே இப்படியாக இருக்கின்ற மஹ்ஷர் மைதானத்தினுடைய கேள்வி கணக்கு என்பது அதிலே 4 விதமான கூட்டங்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் சொல்கின்றோம், யா அல்லாஹ் எங்களை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்துக்கு செல்கின்ற அந்த மனிதர் கூட்டத்திலே தான் எங்களை ஆக்க வேண்டும். எந்த கேள்வியும் இல்லாமல் வெறுமனே எங்களுடைய ஏடுகளை இப்படித்தான் இருக்கின்றது என்று காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவேதான் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்கின்ற பொழுது அடிக்கடி தொழுகைகள் நேரங்களிலே அவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. அல்லாஹும்ம அடிக்கடி சொல்கின்ற ஒரு ஹதீஸை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் லேசான முறையில் அந்த கேள்வி கணக்கை கேட்பாயாக என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி கையில் எடுத்து, இதுதான் அப்பாவுடைய ஏடு, இதோட கையிலே தரப்பட மாட்டாது, இதை பார்த்து இப்படி ஒன்று இருக்குது என்று நினைச்சிட்டு நீ சொர்க்கத்துக்குள்ள போய்விடு என்று சொல்கின்ற அந்த கூட்டத்திலே சேருவதற்கு இந்த துஆவை அதிகமாக ஓதச் சொன்னார்கள். அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் லேசான முறையில் என்னிடத்திலே கேள்வி கேட்பாயாக என்ற துஆவை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கு காட்டி தந்த வழிமுறையாக அது இருக்கின்றது. எனவே அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலானுடைய கடைசி பத்தில நாங்கள் கேட்கின்ற துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் உனக்கு உன்னையே நம்பிக்கை கொண்டவர்களாக மறுமை நாளிலே சுவனத்துக்குள் செல்வதற்கு எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்துக்கு செல்ல வைப்பாயாக. யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டு பூமியிலே வாழ்ந்தார்களோ அத்தனை மனிதர்களை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்துக்குள் செல்வதற்கு கிருபை செய்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய இபாதத்துக்களை பொருந்திக் கொள்வாயாக. 7 கூட்டம் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எந்த விதமான நிழலும் இல்லாத நேரத்தில் நிழல் பெறுவதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 கூட்டத்திலே யா அல்லாஹ் ஒரு கூட்டத்திலாவது எங்களை சேர்த்து நீ கிருபை செய்வாயா அல்லாஹ், ஒரு கூட்டத்திலாவது சேர்ப்பாயா அல்லாஹ், ஒரு கூட்டத்திலாவது எங்களை சேர்த்து எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் உன்னுடைய சூழத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை ரப்பே ரப்பல் ஆலமீன் தந்தருவாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.